சொல்லமான்னு கேட்கிற போது சாமி நான் பிறந்திருப்பதே 10 அழகு சாமி. ஆமாம் இல்லையா? நான் பிறந்திருப்பதே 10 அழகு சாமி. எனக்கு வரக்கூடிய கணவராகப்பட்டவர் அவர் எவ்வாறாக இருக்க வேண்டும் தெரியுமா? 12 அழகு படித்த கணவர் வேண்டும் சாமி என்று நான் கேட்கிற போது நீ எத்தனை 12 அழகு வேணுமா? ஆமா எனக்கு 13 அழகுதாமோ. உனக்கா? ஓ தங்கம் இது எனக்கு தெரியாத போச்சு. மாமா ஏமா பாப்பா அதுக்கோசரமே மருமக வந்தாரியா இது வந்தா எனக்கு 13 அழகமோ. சரி அந்த 13 அழகும் தள்ளி எனக்கு சொல்லு. எனக்கு வேணாம். ஏமா நான் இப்ப சொல்லிடுறாமோ. ரொம்ப அவசரப்படாத. அதனால எனக்கு 12 அழகு படித்த கணவர் வேண்டும் என்று சொல்லி நீரம்மா யாருக்க போன் வந்து பேசியா அப்படி கேட்கிற போது அப்போது ஐயனாக சிவபெருமான் நீ கேட்கக்கூடிய வரமாகப்பட்டது நான் தருகிறேன் அம்மா என்று கொடுத்தார். கொடுத்த உடனே சாமி நான் இந்த சின்ன வயதாக இருக்கிற போது நான் கேட்டு உடைய வரத்தை கொடுத்து விட்டாயே சாமி. என்னுடைய கணவராகப்பட்டவர் அவரை எப்படி இருப்பாரோ? கருப்பா இருப்பாரோ? என்ன மாதிரியா? இல்ல செவப்பா இருப்பாரோ? அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கிற போது அப்போது அவர் சொன்னார் அம்மா உன்னுடைய கணவராகப்பட்டவன் யார் தெரியுமா உனக்கு? நான் உனக்கு அடையாளம் சொல்கிறேன். அவர் தான் உன்னுடைய கணவர் என்று சொன்னார். இல்லையா? அப்படி கேட்கிற போது தன்மை போல இருப்பார் சாமி என்று கேட்கிற போது மூக்குல குத்தி இருக்குது. அப்படி இருக்கிற போது அப்போது அவர் சொன்னார் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி அப்பா எனக்கு பிறந்தவர் பாண்டவரிலே நடு பிறந்தவர் இளைவருக்கு மூத்தவர் 2 பேருக்கு இளைவர் அர்ஜுன மகாராஜன் ஆனரக அர்ஜுனன் அவர் தான் உன்னுடைய கணவர் என்று சொன்னார். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் ஆசை. பின்ன வீட்டுக்காரன் வர சும்மாவா? ஆனா சந்தோஷம் இருந்தாலும் அதுல ஒரு மன கஷ்டம். என்னம்மா கஷ்டம்? நீ அப்படி தொலைவனு பேசு. என்ன கஷ்டம் கேட்டியா? அப்படி பாக்குற போது நாம கேட்டு உடனே அவர் தான் கணவர் என்று சொல்லிட்டாரு. ஆனா அவரை வந்து இதுவரையும் நம்ம பார்த்தது கிடையாது. அதானே அர்ஜுனன் எத்தனை பேர்? அர்ஜுனன் என் பேர் கூட அர்ஜுனமோ. கோலகாரன் பேரு அவன் பேரு குஞ்சினா. நானும் அர்ஜுனமோ. அர்ஜுனன் சரி அப்படி தொலைவா எனக்கு கிடைக்கிறியா? தொலைவா அப்புறம் பாக்கலாம். சரி அதனால அவர் சொன்னார் அவரோட பேரு அர்ஜுனன் என்று சொன்ன உடனே சாமி அர்ஜுனன் என்று சொன்னாலே நாட்டில் பாய்க்கிற போது எத்தனையோ பேர்கள் இருக்கிறது அர்ஜுனன் என்று. ஆனா இருந்தாலும் இவன் தான் என்னுடைய கணவர் என்று நான் எப்படி சாமி தெரிந்து கொள்வது? அப்போது சொன்னார் பெண்ணே அர்ஜுனாகப்பட்டவர் என்ன கோரி ஒரு நாள் என்றாலே ஒரு நாளைக்கு அரகரா சிவசிவா என்று சொல்லி என்னை கோரி தவத்துக்கு வருவார். அவர் தான் உன்னுடைய கணவர் என்று தெரிந்து கொள்கின்றார். சாமி பார்க்கிற போது இந்த 7வது வனமாகப்பட்டது யாழக்கண்ணி வனம். என்னுடைய வனத்தில் வழியாக எத்தனையோ ரிஷியல்மார் எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. ஜோகி ஜங்கியம்மன் ரிஷியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பரம்போ அப்படிதான் நீங்க வச்சுக்கோ. எத்தனையோ பேர் வராங்க. ஆனா அவர் தான் என்னுடைய கணவர் எப்படி சாமி தெரிந்து கொள்வது கேட்கிற போது அப்போது அவர் சொன்னார் பெண்ணே உன்னுடைய வனமாகப்பட்டது எவ்வாறாக இருக்கிறது என்று கேட்டார். ஆமா ஜெகஜோதியா இருக்குது சாமி. என்னோட வனமாகப்பட்டது ஜெகஜோதியா இருக்கிறது. அப்படி இருந்தாலும் உன்னுடைய வனத்துக்கு நான் சாபம் கொடுக்கிறேன் இன்ற நாள் இருந்து சாபம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். என்ன சாமி சாபம் என்று சொன்ன கேட்கிற போது உன்னுடைய வனமாகப்பட்டது இன்ற நாளில் இருந்து இருளோங்கி கிடக்கும். இருளோங்கினா இருட்டாவே இருக்கும். பூரா கரியானே இருக்குமா? ஆமா. அப்படி இருட்டா இருக்கிற போது உன்னுடைய கணவராகப்பட்டவன் அர்ஜுனாகப்பட்டவன் நேராக வந்து அந்த 7வது வனத்தில் கால் வைத்ததே உண்டானால் உன்னுடைய வனமாகப்பட்டது அப்படி ஜெகஜோதியா இருக்கும். அப்படியே பளிச்சு பளிச்சுமா அங்க பாரு அந்த கோபுரத்தில் எப்படி இருப்பாரு. அப்படி ஜலக்கு மினுக்கு 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 எரியல. ஆனா இன்னைக்கு எரியுது பாத்தியா? அதே தன்மை போல எரியும் என்று சொன்னார். அதனால் தோழி அன்றைய இடத்தில் ஐயனாக சிவபெருமான இடத்தில் அதை பெற்று வந்து ஆனா இன்ற நாள் பார்க்கிற போது ஒளி இப்போது என் வயதாகப்பட்டது பருவம் அடைந்து விட்டது. கன்னி பெண்ணா இருக்கிறேன். அப்படி பார்க்கிற போது ஒளி அடி அன்றுகள்ல கூட